இறையேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, அகில உலக குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியின் பெருவிழாவை ஆகஸ்ட் 4ஆம் தேதி திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகஸ்ட் 4 1849 ஜான் மரிய வியனி காலை 1 மணிக்கு அவர் உயிர் விடுகிறார். அவர் உயிர் விடும் பொழுது அவரது ஆயரானவர் அவரோடு கூட இருக்கிறார். காலை 1 மணிக்கு அவர் உயிர் விடக்கூடிய அந்த சூழலிலே ஏராளமான குருக்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் என்று அவரது வரலாற்றிலே வாசிக்கிறோம். அது எந்த இடம் என்றால் அது ஆர்ஸ் என்ற ஒரு சிறிய பங்கு. ஜான் மரிய வியனி அங்கே பொறுப்பேற்கும் பொழுது 230 மக்கள் மட்டுமே வாழ்ந்திருந்த ஒரு குக் கிராமம் அது. அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இறை அறிவும் இல்லை, இறை பக்தியும் இல்லை, இறை நம்பிக்கையும் இல்லை. இப்படியான ஒரு வெறுப்பான சூழலிலே இருக்கக்கூடிய மக்கள். ஏன் இந்த வெறுப்பான சூழலில் இவர்கள் இருந்தார்கள் என்றால், புனித ஜான் மரிய வியனி பிறந்த அந்த காலகட்டம் அப்படியான காலகட்டம். அங்கே அரசர்கள், அரசியர்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். அவர்கள் பிரான்ஸ் தேசத்தை சரியாக வழிநடத்தாமல் தங்களது மேன்மையிலே மட்டும் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆடம்பரத்திலே அவர்கள் திளைத்தார்கள் என்ற நிலையிலே மொத்த பிரான்ஸ் தேசத்தின் ஒரு சாதாரண குடிமக்களும் இணைந்து ஒரு மிக பெரும் புரட்சியானது 1789ஆம் ஆண்டிலே நிகழ்கிறது. அதை தொடர்ந்து வந்த காலங்களிலே மொத்த திரு அவைக்குமான மதிப்பானது குறைந்து கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் புனித ஜான் மரிய வியனி பிறக்கிறார். அவர் பிறந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அவர் அந்த பிறக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர் பிறந்த அந்த நாள் மே 8ஆம் தேதி 1786ஆம் ஆண்டு என்ன நடக்கிறது என்றால், ஒரு குருவானவர் அவரது வீட்டிலே தஞ்சமடைய ஓடி வருகிறார். ஜான் மரிய வியனியின் தந்தை அவரை ஏற்றுக்கொள்கிறார். படை வீரர்கள் இந்த குருவானவரை தேடி கொல்ல வருகிறார்கள். ஆனால் அவர் உயிர் பிழைக்கிறார். அந்த நாளில்தான் ஜான் மரிய வியனி பிறக்கிறார். அந்த குருவிடம் ஜான் மரிய வியனின் தந்தை கேட்கிறார், எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும், எனது மகனுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை மிகுந்த ஆர்வத்தோடு தருகிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான பேர்? தான் பிறந்த நாளிலேயே அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார். மொத்தமாக பிரான்ஸ் தேசத்திலே திருச்சபை தனது பொலிவிழந்தது. குருக்கள் அவர்களது பணிகளுக்கான மதிப்பு இழந்து போன சூழலிலே ஜான் மரிய வியனி பிறக்கக்கூடிய சூழலிலே அவர் குருக்களை ஒரு மிக பெரும் ஹீரோக்களாக அவர் நினைக்கிறார். ஒரு குருவாக இருப்பது என்பது ஒரு பெரிய ஹீரோவாக இருப்பதாக ஜான் மரிய வியனி எண்ணிக்கொள்கிறார். தான் எப்படியாவது குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அவர் வளர்த்து கொள்கிறார் என்று வரலாற்று ஏடுகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் அவரது தந்தையானவர் இவரை குருவாக அனுப்புவதற்காக பல படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே, அதற்கு பொருள் செலவினம் செய்ய முடியாத நிலையிலே தனது இளமை காலங்களிலே 20 ஆண்டுகள் வரை தந்தையோடு இணைந்து சாதாரண வேலைகளை செய்து உழைக்கிறார். தனது 20ஆம் ஆண்டில்தான் அவருக்கு படிப்பறிவானது தரப்படுகிறது. படிப்பறிவு என்பது ஜான் மரிய வியனிக்கு மிக மிக தூரமான ஒன்று. அவருக்கு லத்தீன் கற்றுக்கொள்ள முடியவில்லை, சரியான பாடங்களை எல்லாம் பயில முடியவில்லை என்ற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், தான் அவரது இறை அரசிலே ஒரு பெரிய பணியாளராக மாறுவேன் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எப்படியாவது குருவாக ஒரு ஹீரோவாக மாற வேண்டும், ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்ற ஆர்வம் ஜான் மரிய வியனிலே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் குருவான அந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாகவே நாம் அதை கருத வேண்டும். ஏனென்றால் அவர் குருவான சூழலே பலருக்கு தெரியாத நிலை. அவர் எங்கு தனது முதல் நன்றி திருப்பலியை ஆற்றினார் என்பது கூட யாருக்கும் தெரியாத நிலையிலே அவரே தனியாக
அந்த நன்றி திருப்பலியை ஆற்றிவிட்டார் என்று நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு எளிமையான ஒரு குருவாக ஜான் மரிய வியனி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அவருக்கு தரப்பட்ட ஒரு கிராமம்தான் ஆர்ஸ் என்ற குக்கிராமம். அந்த கிராமத்திலே அவருக்கு பயிற்றுவித்த அந்த ஆசிரியர் அங்கே அந்த பங்கினை கவனித்து கொள்ளக்கூடிய சூழலிலே அவர் இறந்த பின்னதாக இவருக்கு அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இவர் செல்லும் பொழுதெல்லாம் எதை பார்க்கிறார் என்றால் ஒரு ஆர்வமற்ற மக்களை பார்க்கிறார், ஒரு இறை அறிவு இல்லாத மக்களை பார்க்கிறார், நடனத்திலும் கேளிக்கைகளிலும் இசையிலும் மயங்கி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏதோ இந்த கிராமத்திற்கு ஏராளமான மக்கள் சாறை சாறையாய் வருவார்கள், அந்த அதிசயம் நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியாகவே நடக்கிறது. தான் வாழ்ந்த அந்த ஆர்ஸ் என்ற கிராமத்தில் மட்டும்தான் அவர் பணியாற்றினார். ஆனால் ஏராளமான குருக்கள், பெரியவர்கள், ஆயர்மார்கள் கூட, கர்தினால்மார்கள் கூட அவரை தேடி வந்து அவரிடம் பாவ சங்கீதனம் செய்துவிட்டு ஆன்ம திருப்தியோடு செல்வதையெல்லாம் பார்க்க முடிந்தது என்று சொல்லி அந்த ஆர்ஸ் கிராமமானது மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய புனித தலமாகவே அது மாறியதென்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமானவர் யார் என்றால் புனித ஜான் மரிய வியனி. பெரிதாக படிக்கவில்லை, மெத்த படித்த அறிவில்லை, எதைதான் அவர் போதித்தார். அவருக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு, ஒன்று போதிப்பது, இன்னொன்று பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே மணிக்கணக்காய் 14 மணி நேரமாய் 16 மணி நேரமாய் அமர்வது அவருக்கு மிகவும் பிடிக்கும். கடவுளது அன்பை உள்வாங்கி கொண்ட ஒரு நல்ல மனிதரை மக்கள் அவரிலே பார்க்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்த ஆழத்தை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அவர்களது இதயம் தொடப்படுகிறது. அவர்கள் புதிய வாழ்வினை பெற்றுக்கொள்ள இதோ ஜான் மரிய வியனிடம் வருகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜான் மரிய வியனி தனது ஆர்வமான இறைப்பணியின் வாயிலாக எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார், எல்லோரையும் அவர் பக்கம் கொண்டு வருகிறார். இப்படியான ஒரு மனிதர் ஒரு வலிமை கொண்ட ஒரு மனிதரும் கூட கிடையாது. அவருக்கு ஏராளமான நோய்கள் வந்து கொண்டே இருந்தன. அவர் அடிக்கடி தடுமாறி விழுந்தார். அவர் மேல் ஏறினால் தடுமாறுவார், கீழ் இறங்கினால் தடுமாறுவார், பல இடங்களில் அவர் விழுந்து விடுவார் என்றெல்லாம் அவரது வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு பலமில்லாத ஒரு மனிதன் பலமான கடவுளின் கருவியாக அவர் மாறியதுதான் ஒரு பெரிய அதிசயமாக இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டும். குருக்களுக்கான ஒரு மிக பெரும் பண்பாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குரு ஆனவர் என்பவர் ஏதோ அவர் வலிமையிலும் அவரது அழகிலும் அல்லது அவரது அறிவிலும் மக்களை கவர்ந்தெழுப்பவர் அல்ல. மாறாக ஒரு குருவானவர் என்றால் தனது எளிமையின் வாயிலாக, தனது எளிமையான பணிகளின் வாயிலாக இதோ மக்களை எல்லாம் கவர்ந்தெழுக்க முடியும் என்பதற்கான ஒரு முதற் சாட்சியாக ஜான் மரிய வியனி தென்படுகிறார். அவருக்கு இருந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அவர் அமர்ந்திருந்த அந்த ஆர்வமெல்லாம் குருக்களுக்கான மிகச்சிறந்த பண்பாக இன்றைய காலகட்டத்திலும் தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் அடிக்கோடிட்டு காட்டிட வேண்டும். ஜான் மரிய வியனி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவர். ஆனால் அருள் செல்வத்திலே அவர் பணக்காரராக இருந்தார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் ஏராளமான மக்கள் ஆண்டவரது அருளை அவர் வழியாய் பெற்றிட தேடி வந்தார்கள். இந்த நாளிலே நாமும் புனித ஜான் மரிய வியனியைப் போல ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யவும், நற்கருணை பக்தியிலே நாம் திளைத்திடவும், ஆண்டவர் இயேசுவின் இறையரசினை எல்லா மக்களிடமும் கொண்டு சேர்க்கவும் நாம் நம்மை ஆயத்தமாக்குவோம். ஆமென்.